ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி, தனுசு மாதம், ஹேமந்த் ருது, தட்சிணாயனம், 12/1/2026 ஜனவரி மாதம், திங்கட்கிழமை. இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33. இன்றைய திதி இன்று மாலை 3:35 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:49 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:49 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று இரவு 9:04 வரை திருதி, பின்பு சூலம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் ஒரு வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:49 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், மகர ராசியில் புதன் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தாலும், என்ன தான் நீங்கள் சேமிப்பு வச்சா உங்களுடைய சேமிப்பெல்லாம் கொஞ்சம் செலவே ஆகக்கூடிய, சேமிப்பு கரையக்கூடிய ஒரு செலவு மிகுந்த நாளாக அமைப்போது. அந்த செலவு தேவையான நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று உங்களுக்கு செலவில் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் செய்ய ஆரம்பித்தாலும் அதற்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு, நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணி செய்யடமாக தான் உங்களுடைய சக பணியாளர்கள் எல்லா ஆதரவோடையும் சில விஷயங்கள் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய கால நாள் அமைப்பது. உங்களுக்கு மிதுராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா, எதையும் ஓரளவுக்கு கொஞ்சம் மறைச்சி வைக்காமல் நமக்கு தேவையோ ஆற்றலுக்கு கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மனம் படைத்தவர் நீங்கள். அதனால் உங்களுக்கு சிலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு கடகராசின்னு பார்த்தா உங்களுடைய செயல்களால் நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள். எந்த விஷயம் செஞ்சாலும் அது நல்ல விஷயமா இருக்கனால உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன், சாதிச்சுட்டீங்க, செஞ்சு முடிக்கக்கூடிய நாள். அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சில விஷயங்கள் படிச்சுட்டு நான் மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டேன், நான் இது எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பெருமை எடுத்துக்கொள்ளலாம். சில பிஸ்னஸ் உள்ளவங்க தொழிலில் அடுத்த நிலையை கொண்டு போயிட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு அது மாதிரி கொஞ்சம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கடகத்துக்கு அமையுது. உங்களுக்கு சிம்ம ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால் பரிசு பெறக்கூடிய நாள். உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ வெளிவட்டார மக்களோ யாரோ வந்தால் அவங்களுடைய பாராட்டை பரிசு பெறக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இது வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் சில தயங்கிருக்கலாம், இல்லை செஞ்சும் நிறைவேறாமல் இருக்கலாம். அதுபோல் விஷயங்கள்லாம் நீங்கள் என்று ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால் பயப்படாத நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. நல்ல உங்களுடைய தடைப்பட்ட வேலையெல்லாம் முடிந்து ஒரு உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உயர்வான நாளாக இது அவங்களுக்கு அமைகிறது. துலாராசின்னு பார்த்து வச்சிங்களேன், எந்த விஷயம்னா கொஞ்சம் ஆர்வம், அது தொழிலாக இருக்கலாம், அல்லது அரசு பணியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தனியார் பணியாக இருக்கலாம், குடும்ப வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் உங்கள் ஆர்வத்தோடு இழுத்து போய் செய்யாதால் அந்த ஆர்வம் உங்களுக்கு ஒரு புரிதலையும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு
கொடுக்குற நாள் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செய்யுங்க. கவனமாக செஞ்சால் நிறைய பிரச்சனை தவிர்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய உங்கள் பணி செய்கிற இடத்துல நீங்கள் மற்றவங்களை பற்றி தயவுசெய்து பேசாமல் கொஞ்சம் அமைதி காப்பது, கவனமாக பேசுவது, பழகுவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு எல்லா இடத்துலையும் படப்படணும், எல்லா விஷயமும் பேசணும் அவசியம் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேச்சுக்களை குறைத்து பேசுவது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக உங்களுக்கு ஒரு நல்லா கொடுக்கக்கூடிய அமைதி. உங்களுக்கு மகராசனுக்கு வரும்னு நினச்சிப்பீங்க. நீங்கள் அந்த வரும்னு நினச்ச பணம் போகிறா வரவுகள்லாம் நின்று வராமல் வந்துக்கலாம். அந்த வரவுகள் வரக்கூடிய நாள் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணக்கூடிய நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்கக்கூடிய நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு சனியும் ராகு இருக்காங்க. சில விஷயங்களை நீங்கள் மன நிறைவோடு செய்யக்கூடிய நாள். இந்த விஷயம் முடிச்சுப்பான ஒரு திருப்தி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மீனராசினி பார்த்தா ஒரு தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாளும் செய்கின்ற செயல்களில் அது பண விஷயமோ பொருள் விஷயமோ உழைப்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து போடுங்க. தேவையற்ற இழப்புகளை விரயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் வெற்றி நாளாக அமைய வேண்டிய மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.